ஆதியிலே தேவர் அடியார்கள், தேவர் அடியார்கள் என்றால் கடவுளுக்கு தொண்டு செய்பவர்கள். அப்படி உருவாகிய கடவுளுக்கு தொண்டு செய்பவர்கள் முன்னோர்கள். தேவர்களுக்கு கடவுளுக்கு தொண்டு செய்வதற்கென்றே உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் பொட்டு கட்டும் முறை தாயின் கையினால் மாங்கல்யம் கட்டிக்கொண்டு கடவுள் முன் தொண்டு செய்து வந்தனர். அவர்கள் ஆயக்காய்கள் அனைத்தையும் இசை, நாடகம், அனைத்து கலைகளிலும் கல்வியிலும் சிறந்த தேவர் அடியார்களாக இருந்தார்கள். அதன் பிறகு ராஜ சோழன் காலத்திலே தஞ்சையிலே பல கோயில்களில் இருந்து தேவர் அடியார்களாக 400 பேர்களை கோயில் பணிகளுக்காக வைத்தார்கள். அதன் பிறகு வந்த மன்னர்கள் தனது அந்தரங்க அறைக்குள் நாயகியாக ஆடுவதற்காக அழைத்து சென்றவர்கள் அந்தரங்க நாயகியாக மாற்றினார்கள். இதனால் தேவர் அடியார்கள் குறைந்து தேவதாசிகள் அதிகரிக்கப்பட்டனர். பிற்காலத்தில் போக போக தேவர் அடியார்கள் பாலியல் நோய்களால் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நோயை தீர்ப்பதற்கு அனைவரையும் தேவர் அடியார்களாக இருந்த அனைவர்களையும் தேவதாசிகளாக மாற்றப்பட்டு இந்த வழிவந்த எங்கள் குலம் தேவதாசி குலம் என்று அழைக்கப்பட்டது. அதையும் தவிர எனது நாமதேயம் என்னவென்று தெரிவிக்கின்றேன். இதோ தெரிவிக்கின்றேன்.
இப்போது தெரிந்து கொண்டாங்க ராமதேவ தெளிவா விவரமா சொன்ன நகரிலே வடக்கு வீதியிலே வாசம் செய்து வரக்கூடிய காந்தாமணி என்று அறிந்து கொள்வாய். அதே தவிர அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, அதாவது எந்த ஆடவர்கள் பார்த்தாலும் அப்படியே காமம் பெருகிடுமா. கார்த்தி ரொம்ப தூரம் போகுது கிட்ட காமம் பெரு கண்டிடும் மாந்தர்கள் காமம் பெருகிட. அம்மா பார்த்தாக்கா ரொம்ப தூரம் போகுது. எனது பின்னழகம் எப்படி இருக்கின்ற பார்த்தையா எனது வாயிற்படியிலே பல நாட்டு மன்னர்கள் எல்லாம் நான் எப்போது வெளியே வருவேன் என்று காத்துக் கொண்டிருக்கின்றன அல்லவா. அதே தவிர குழலியான வஞ்சியின் தோழிகளா குழலியான வஞ்சியின் தோழிகளா அண்டினோரை ஆதரிக்கும் அருமையன் மாமா கண்டிப்பாய் காந்தாமணி கலிப்புடன் அழைத்தாள் என்று வேண்டி அணியும் கூறி விரைவினை வச்சுவாராய். இன்றைய தினத்திலே எனது மாமாவாகிய தாபர் மாமாவை காந்தாமணி காந்தாமணியானவள் தாபர் மாமா காந்தாமணியானவள் சீக்கிரமாக அழைத்தாள் என்று அழைத்து வாரு. அப்படியாகத்தானே சரி என்ன பண்ணுவ? ஏன் சகலா ஏன் சகலா ஏன் சகலியா பாட்டு வரல பாட்டு ஞானம் இந்த சபையில வந்திருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு என்ன ஏது யாரு என்ன இதெல்லாம் எனக்கு தெரியுமா? தெரியுமே. சாதனூர் கண்ணனு சாத்தனூர் கண்ணனா அப்படியே தெரியும். நானு யாரு தெரியுமா? நிறைய வேலை செய்யறவன். ஓ நிறைய வேலை சரியான உழைப்பு. ஓஹோ ஆமா என்ன உழைப்பு? அப்படியே பட்ட உழைப்பு. ஐயா சேராத்த சேர்த்து வைக்கிறது கூடாத கூட்டி வைக்கிறது. ஆபீஸ்ல வேலை செய்யற அதுல பைக்குதா இல்ல
ஏன் சேகாதுல சேர்த்து வைப்பீங்களா? ஆமா, எனக்கு அப்படி தனித்தனியா இருந்தா சரியா இருக்காது இல்லையா? ஆமா. அதனால எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். சரி. எல்லாம் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்கணும். ஆமா ஆமா அது நம்ம போய் ரம்மனும் இல்ல, கஷ்டப்படாத எப்படி கஷ்டப்படணும். இல்ல ஒரு சுத்தி இறங்கி ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு இருக்கா? இருக்கும். சரி மாமா, எப்படி மாமா என்னென்ன சேர்த்து வைப்பீங்க? நானு என்ன நாள் தெரியுமா? மச்சானை தேடி பார்த்து மச்சானை வாங்கிட்டு, 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 எத்தனையோ மாதங்களை கைப்பிடிச்சு கூட்டி வைத்து, மாமா வந்தாரே டாபர், மாமா வந்தாரே, மாமா வந்தாரே டாபர். அம்மா அதெல்லாம் ஒண்ணுதான் கேட்டு என்ன எதுக்கு? சத்தியமா அதெல்லாம் நுழைக்காது. அம்மா நான் ஒண்ணுதான் நின்னுக்கிறேன். சோலாபுல்ல ஒரு பொண்ணு ஒண்ணு அதுக்குன்னு ஒரு தொகை இருக்கு. அந்த தொகை இருந்தாதான் எல்லாத்துக்குமே. இப்ப இந்த விளக்கு வாங்கணும்னா கூட ஆமா பணம் வேணும். ஆமா அது மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கமிஷன் பணம் இருக்கு. ஓ துட்டு ஆமா, பிரிச்சு எவ்வளவு இருக்குது உங்ககிட்ட? நான் என்கிட்ட இப்பதான் கொடுத்தான் ஒரு 300 ரூபாய் தேர்ச்சி. 300 ரூபாயா? 300 ரூபாய் மூத்தமே அந்த பாக்கத்துக்கே சரியா போச்சு. அப்படியெல்லாம் ராஜா சொன்னாரு. உன ஜிபே எவ்வளவு பண்ணிட்டா எவ்வளவு இருக்கும்? இன்னும் ஒரு ஆளு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்குது. 1000 ரூபாய் நீ அழகா பாக்கத்துக்கே சரியா போச்சு. சரி வீட்டுல நாடுக்கு போன காசு ஒரு 7 தெரியாம வச்சுக்கேன் நான் வீட்டுல. அது நீ அந்த நடையை பார்த்தாலே சரியா போச்சு. சரி சொத்து ஒண்ணா பாதி எழுதி கொடுத்தா எது என் அண்ணன் சேர்த்து மாதிரிப்பா இப்ப 20 லட்சம் ரூபாய் கட்டி வச்சுக்கிறோம். இன்னும் ஊருக்கு கொடுக்கணும் போல. இது வந்து இது மாதிரி நீ சொல்ற மாதிரிலாம் சேர்த்து வைக்கிறதுலாம் கிடையாது. சரி ஒரு பார்த்தாக்கா எப்படி இருக்கணும் தெரியுமா? பார்த்தாலே இன்பம் பொங்கும் பாவையரை பெத்து போச்சு, குழந்தை கல்யாணம் ஆகி போச்சு, வயசுக்கு வந்து போச்சு, அது மாதிரிலாம் இல்ல. பார்த்தா அப்படியே பக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி பொண்ணுங்களை தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். சரி இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை, பஜார் வரைக்கும் போயிருந்தேன். சரி அதுக்குள்ளேயோ என் காந்தாமணி ஏதோ அவசரமா வர சொல்லிக்கிறான். மாமா வர சொல்லுன்னு சொல்லி அனுப்பிக்கிறான். போய் பார்க்கணும். அந்த அவசரம் சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த அவசரத்தில் நான் இருக்கிறேன். சரி வேற எதுவும் மண்டையில ஓடாது. இப்போ உடனே போய் தங்கச்சி போய் பார்க்கணும். நான் மட்டும் போய் பேசணும் பேசணும். ஓ மாமா முன்னாடி கொஞ்சம் கூட்டம் மட்டும் தானே வரத்தா அவனே கூட்டு ரொம்ப கூட வேண்டாம். ஆனால் மாமா பாருங்கள் மாமா வங்கியால்
மாடையும் அவன் உன்னா கூட ஒத்தாசிக்கு வந்திருப்பான் மாமா. அப்படியா? மாமா அதான் மாமா இப்போ அழகு அறிவு நீ வந்து நல்லபடியா இருக்கணும். எந்த நாளைக்கும் இதே மாதிரி தொழிலும் எல்லாமே நல்லா வளரணும். மாமா எங்க மாமா அப்படி இருக்குது? ஏமா மாமா என்னம்மா அம்மா சொல்லுமா என்னாச்சு? நம்ம வீட்டு வாசல் வாசல நாய் மாதிரி கோலாபடி நக்கி பையன் மாதிரி காத்துல கிடப்பாங்க. அப்படி இருந்த காலம் போய் இப்போ நான் தெருவுல நிக்கிறேன் மாமா. ரெண்டு பேரும் இன்னும் பார்த்து பேசுறாங்க. காதல மூக்கல கையில காதல எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் நிலைமை ஆகி நான் ரொம்ப கீழே போயிட்டு மாமா. எல்லாம் மழை பெய்யாம நம்ம பழையபடி வர்றதுக்கு நீங்கதான் மாமா ஒரு யோசனை. ஒண்ணும் இல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அடி சினிமா உலகம் ஆச்சு நம்ம சீரும் தவறி போச்சு. சினிமா உலகம் ஆச்சு நம்ம சீரும் தவறி போச்சு. சினிமா உலகம் ஆச்சு நம்ம சீரும் தவறி போச்சு. நீ சொல்றது நல்ல எப்படின்னாக்கா இப்ப சினிமா உலகம் ஆகி போச்சு. அதனால பாத்துக்கிறாங்க. இப்ப அதுக்குன்னு இந்த மன்னர்கள் காலத்துல ஏதோ மன்னர் ஒரு மேடை போடுறாருனாக்கா அந்த மேடையில நடன மாதிரி ஆடுவாங்க. நம்ம உங்களை இந்த மாதிரி தாசி பெண்களும் ஆடுவாங்க, பொன் பொருள் வாங்கின்னு வருவாங்க. இப்படி எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் வந்து சினிமா உலகம் ஆகி போச்சு. சினிமா ஸ்டார் கூட நான் அழகா இல்லையா மாமா? நீ அழகா அழகு நீ அழகா இருந்தாலும் தெரு தெருவா உன்ன மாதிரி நிறைய பேர் பெருத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, சினிமாவில எப்படி தெரியுமா இருக்காங்க? இந்த வனஜா கிரிஜா வளையும் சரிதா, வனஜா கிரிஜா வளையும் சரிதா, வனஜா கிரிஜா வளையும் சரிதா, வனஜா கிரிஜா விஜயா சாதனா வேண்டியா மோகனா, விஜயா சாதனா வேண்டியா மோகனா, விஜயா சாதனா வேண்டியா மோகனா. கைதா நிறைய பேரு பேரே சொல்ல அடிக்கின்னு போலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதாவது குடும்பத்து பெண்களே நிறைய பேரு கட்டண புருஷன் விட்டு கண்டவனோட போய் இந்த மாதிரி தொழிலா செய்யறாங்க. நம்ம தொழிலுக்குன்னு நம்ம இருக்கிறோம். ஆனா அவங்களே அந்த தொழிலை செய்யும் போது நமக்கு மதிப்பு கெட்டுதான். மாமா அந்த காதுக்கு ஆசை வைத்து கடவுளை துரோகம் செய்யும்.
சும்மா இருக்க முடியாது. இப்படி கூடவா இருப்பாளுங்க? அதுக்கு என்னமா பண்றது? அவளுங்க எல்லாம் போயிட்டா இதே தொழிலா இருக்கிற எங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகுது மாமா? இப்படி பல பேரு பல வரைய போறதுனால நம்ம வந்து தொழிலை மாத்திக்க வேண்டியதுதான். இதுக்கு வழிதானே நான் சொல்றேன். தலைவிதி என்று சொல்லும் கையாலே யோசனையோட வந்திருக்கிறேன். எங்க மாமா எங்க மாமா வந்தவொடனே ஒரு யோசனை சொல்றாரு பத்தியா? எவனா சொல்லுவானா இதுக்குதான் எங்க மாமா வேணும்ன்றது. நீங்க சொல்லுங்க மாமா. நீ யாரா? நீ தான் மாமா. அதாவது இந்த காசி மாநகரை ஆளக்கூடிய மன்னன் சுந்தரராஜன் அன்னவனும் கலை உள்ளம் கொண்டவன். கலையை ரசிப்பான், ஆனா கடவுளை மதிக்க மாட்டான். அவன் கல்லுக்கு மேல ஒரு துணி இருந்தா கூட அந்த துணிக்குள்ள என்ன இருக்குன்னு தூக்கி பாக்குற ஒரு ஆளு. அப்படிப்பட்டவன நீ எப்படியாவது மயக்கி ஒரே ஆளா குடிச்சுக்கலாம். ஆனால் மாமா, அந்த காசி மன்னன் சுந்தரனை காதலிக்க என்ன வழிமா? அவன் குணம் எப்படின்னு சொல்லிட்டீங்க. அவனை எப்படி மடக்கிறதுன்னு மட்டும் எனக்கு அதுக்காக வந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் தேடி அலைஞ்சு கிழிஞ்சு எங்கெங்கயோ அதுக்குண்டான வழியை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அவன் வந்து இந்த நந்தவனத்துல மலர் அவளுகளை பாக்குறது நந்தவனம் மலம் வர்றது வழக்கம். அதனால நீ அந்த நந்தவன சோலையில சென்று எங்கேயாவது ஒரு பக்கமா மலர் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு பாவனையா நமக்கு தான் தெரியாது, நடிக்கவே தெரியாது, பாத்துக்கிறேன் மாமா. நீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படியே ஒதுங்கி நின்னாக்கா அவன் வருவான், அப்படியே காதல் வாங்கப்படுவான். அப்படியே ஒரே கொம்பா புடிச்சா அங்கங்க அலைய தேடுதில்லை. இது மாதிரி கம்யூனிட்டிக்கு போக வேண்டியது இல்லை. அப்படியே போயிட்டு மாமா, நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாத. அவ்வளவுதான் அவ்வளவுதான் என் மாமா. வரக்கூடிய நந்தவனத்திற்கு வந்து விட்டோம். நம்ம அப்படி இப்படி பூ பறிக்கிற மாதிரியோ ஓடி விளையாடுற மாதிரியோ அவன் கண் முன்ன ஒரு ஜாலியா இருந்தா அவன் நம்மள பாப்பா இல்லையா? அதுக்கப்புறம் பேசிக்கலாம். வந்திருப்பார்களே, இந்த ஸ்ரீதேவியாகப்பட்டவள் ஆமா இவளுடனே இருந்தால் இவள் சாமி இல்லை என்ற நமது கொள்கைக்கு இவள் மாற மாட்டாள்.
தனியே வீட்டில் விட்டு நந்தவனம் செல்ல வேண்டும். ஏலம் பெண்ணே ஸ்ரீதேவி, ஏலம் பெண்ணே ஸ்ரீதேவி, நாடோ சாமி இல்லை என்ற எனது கொள்கைக்கு என்று மாறுகிறாயோ அன்றுதான் வந்து உன்னை சேர்வேன். அதுவரையும் உனக்கு போக பாக்கியவில்லை. நான் அரண்மனையில் இருப்பாய். நான் சென்று வருகிறேன் பெண்ணே. அமைச்சர்மார்களே, இன்பமாக சோலை நாடி நமது நாட்டிலே இத்தனை காலம் நாம் சுற்றி பார்த்து வருகின்றோம். அதோ பார்த்தனையா, இவ்வளவு அழகாக ஒரு பெண்ணாகப்பட்டவர் இருக்கின்றார். இதுவரை நம்ம கண்ணு தரிக்கவில்லை. இவள் இந்த ஊரா வெளி ஊரா? இவள் பேர் என்னவோ? ஆடி வரும் மயில் அது உன் இடையை கண்டா, ஆடி வரும் மயில் அது உன் இடையை கண்டா, கூடி வரும் அண்ணங்கள் உன் இடையை கண்டா, ஆடி வந்த நாயகி எனக்கு நல்ல முத்தமே தருவார். இதுவரையில் உன்னை கண்டதிலிருந்து எனக்கோ உன்னை சேர வேண்டும் போல் என்று தோன்றுகிறது. நீ எந்த நாட்டை சேர்ந்தவர்? உனக்கு கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க போல தோணுது. முத்தமது கட்டமன்னா உங்கள் முக்கிய நோக்கமும் குடும்ப பெண்ணு இப்படி பட்ட பகல்ல இப்படி வந்தவனே ஒரு நந்தவனத்துல இருக்கிறா. நீங்க ஏதோ வந்து ஒரு குடும்ப பெண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசணும் என்ன அர்த்தம்? ஏதோ பாக்குறதுக்கு கொஞ்சம் சுமாராகிறீங்க, அதுக்கோசரம் வந்த உடனே முத்தம் கேட்டா இது என்ன அர்த்தம்? அப்படியே முத்தம் உங்களுக்கு வேணும்னாலும் என்ன தவிர சில கருத்தெல்லாம் இருக்குது. அப்படி திருமணம் ஆகாதவரா இருக்கணும். நான் ஒரு கன்னி பெண் இல்லையா? நீங்களும் திருமணம் ஆகாத இருந்தாதானே? நீங்க திருமணம் ஆகாதவரா இருக்கணும். என்ன தவிர வேற யாரையும் தொட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தீங்கன்னா இப்படியே போகலாமா? பேர் என்னம்மா பெண்ண? என் பேர் காந்தாமணி. என்ன காந்தாமணி? சத்தியம் கேட்டு சந்தோஷமாகி இருப்பேன். காந்தாமணி
சொல்வது உண்மையாக இருந்தால் ஒரு சத்தியம் என்ன 1 கோடி சத்தியம் பண்றேன் பெண்ணே. மாமா வாடு ரெண்டு சித்தனாலா இந்த எனக்குனே படிச்சவர் போல வந்திருக்கீங்களே சொன்னா கேளுங்க வாங்க திரும்பி போயிடலாம். இது பார்த்தா விலகமாகுது. சொன்னா கேளுங்க. போடா சரிங்க. அடிச்சு வெட்டு தவிக்கிறேன் சீக்கிரமாக மகாதேவா, இன்று ஒரு அடியாருமே காணவில்லையே. நான் என்ன செய்வேன்? அரகரா அரகரா ஓம் சங்கரா ஜெய ஜெய ஓம் சங்கரா 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 இதோ நான் ஏன் கொண்டிருந்தேன். இப்போதான் நீங்கள் கணிக்கிறீர்கள். வாங்க உட்காருங்க.
கேக்குதா கேக்க மாதிரி சரி எதுடா கேக்குதா கேக்கா அந்த பக்கம் கேக்க ஒரு புடி சாதம் வை போலாம் மீதி அந்த பக்கம் கேக்க கேக்க அந்த பக்கம் தண்ணி நீ போன் சாப்பிட்டு அவர் அடி ஆகணும் யார் வீட்டுக்கு வந்து உணவு இருக்கு யாருன்னு தெரியுமா? அட துண்டு பெண் என்று சன்னியாசி அவரை நீங்க அடித்தால் உங்கள் தலை துண்டாகிடுங்க சாமி. தெய்வமாக ஜெகத்தியில் நம்பினார். இவங்களால எந்தால கூடுமா சாமி அதுதான் ஆக வேண்டும். அட நம்பிக்கை வேண்டுமே நாதா. லட்டு உள்ள ஜாகிரதையா தராங்க அவரை அடிக்காதீர்கள். அவருடைய பாவத்தை நீங்கள் பணிதால் நீங்கள் காலம் வாழலாம் கட்டிடம் என்ற மண்டியே உனக்கு அடியே கொண்டாளி துரோகி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த சன்னியாசிகளை அரண்மனையில் உட்கார வைத்து சாப்பாடு போடுவான். அடிக்காதீர்கள். அந்த ஆதியிலே அந்த இரணியானும் மாண்ட கதை தெரியுமா சாமி? அடியே பெண்ணே அடி கொடுங்கோலன் இரண்டு எண்ணம் குலத்துடன் அழிந்தார் என்று கொடுங்கோலன் இரண்டு எண்ணம் குலத்துடன்
திரிய விட்டார் விட மாட்டேன் என்ன கொள்கையை விரும்பியே ஏற்றுக்கொள்வாய் அடியே ராவணன் மாண்டான் யாரோ சொன்ன கட்டுக்கதை ராவணன் மாண்டான் கும்பகர்ணன் மாண்டான் என்று என்னிடம் கதை சொல்கிறாயா நம்பிக்கைதான் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுடி அதைப்படி செய்தால் உன்னுடன் நான் இருப்பேன் இல்லை என்றால் நீ தனியாகத்தான் இருக்க வேண்டும் இப்போதைக்கு செல்லாத இவள் நான் எங்க செல்ல வேண்டும் தெரியுமா நாடி நீ வெளியே நம்ம உள்ள பாத்துக்கோ அப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறேன். என்று பொங்கமாக வாடி நின்ற பாவையே அண்ணாண்ட போயிடு.
காட்டும் கண்ணாட்சி